வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதா எலிசபெத்தம்மாளை சந்தித்ததை தியானிப்போம். தேவமாதா எலிசபெத்தம்மாளை சந்தித்த சமயத்தில் தேவமாதாவிடம் விளங்கின 3 பிரதான புண்ணியங்கள். அதிசயத்துக்குரிய தேவ சுறுசுறுப்பு. எவ்வித பாக்கியமும் பெற்ற திருக்கன்னிகை தம்முடைய திரு உதரத்தில் அவதரித்த இரட்சகரை தரித்த உடனே அவர் பூலோகத்தில் எளிய செய்ய வருகிற தேவ அக்கினியால் ஏவப்பட்டவர்களாய் உடனே மலைநாட்டுக்கு தம்முடைய சுற்றத்தினாராகிய எலிசபெத்தம்மாளிடத்தில் தீவிரித்து போனார்கள். அந்த அதிசயத்துக்குரிய தேவ கன்னிகை தம்முடைய திரு இருதயத்தில் எரிகிற தேவ சிநேகத்தின் ஆவலைக் கொண்டு எவ்வளவு சுறுசுறுப்புடன் அதற்கு சம்மதித்தார்கள் என்று தியானிப்போம். தூர பயணத்தை மேற்கொண்டாலும் வழிப்பயணம் வருத்தமும் ஆபத்தும் உள்ளதாயிருந்தாலும் அன்னை பின்வாங்காமல் அதிக வேகத்தோடு சர்வேஸ்வரன் சித்தத்தின்படியே இரட்சகருக்கு அருளப்பருடைய திருத்தாயாரை சந்திக்க தீவிரித்து போனார்கள். தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்புள்ளவனுடைய அடையாளம் இதுதான். அவன் தேவகிருபையின் ஏவுதலுக்கு அமைந்து ஞான சந்தோஷத்துடன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து தேவ நீதியின் உன்னதமான வழியில் முழு மூச்சுடன் நடந்து வருவான். தேவ ஊழியத்தில் அசட்டையுள்ளவனோவென்றால் புண்ணிய நெறியில் உறுதியாக நடவாமல் வருத்தத்தோடும் கஸ்தியோடும் தேவ ஊழியத்துக்கு அடுத்தவைகளை நிறைவேற்றுவான். இப்போது நீங்கள் தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்புள்ளவர்களோ அல்லது அசட்டையுள்ளவர்களோ என்று பாருங்கள். அந்த ஞான அசட்டைத்தனமானது எவ்வித தீமைகளுக்கும் இடம் கொடுக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. மிகுந்த மனத்தாழ்ச்சி. இந்த பரம கன்னிகை தேவமாதாவாயிருக்கிறதினால் சகல உலகங்களுக்கும் இராக்கினியாய் எல்லா மனிதருடையவும் வானதூதர்களுடைய வணக்கத்துக்கும் ஊழியத்துக்கும் உரியவர்களாயிருந்தார். ஆயினும் அன்னை எலிசபெத்தம்மாளை சந்தித்து அவர்களுக்கு தம் உதவிகளை வழங்க அதிசயத்துக்குரிய மனத்தாழ்ச்சியுடன் பணிவிடை செய்ய தானே முன்வந்தார்கள். அன்னை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருந்தபோதிலும் எல்லா பெண்களிலும் மேலான அந்தஸ்தை அடைந்திருந்தபோதிலும் எவருக்கும் கீழாக தம்மை தாழ்த்துகிறார்கள். இந்த பரம நாயகியின் நடத்தைக்கும் நம்முடைய நடத்தைக்கும் எவ்வளவு பாதூர வித்தியாசம்! அன்னையுடைய மனத்தாழ்ச்சிக்கும் நம்முடைய ஆங்கார அகந்தைக்கும் எவ்வளவு வித்தியாச வேற்றுமை! எண்ணிக்கைக்குள் அடங்காத சுகிர்த நன்மைகளைப் பெற்று எல்லா சிருஷ்டிகளிலும் உயர்ந்தவர்களாயிருந்தபோதிலும் தம்மை பெருமையாய் எண்ணாமல் எல்லாருக்கும் முன்பாக தம்மை தாழ்த்த விரும்புகிறார்கள். எவ்வித பாவ அசுத்தங்களாலும் நிறைந்த நாமோவென்றால் அகந்தையான பெருமையைக் கொண்டு எல்லாருக்கும் முன்பாக மகிமையுடன் விளங்கவும் வாழ்த்தப்படவும் விரும்புகிறோம். சுயநலமற்ற பிறர் சிநேகம். தேவமாதா எலிசபெத்தம்மாளிடத்தில் தங்கினபொழுது செய்த புண்ணியங்களையும் காண்பித்த சுகிர்த மாதிரிகைகளையும் சொல்லும் தரமன்று. மிகுந்த அன்போடும் சுறுசுறுப்போடும் எலிசபெத்தம்மாரை வணங்கி அன்னைக்குரிய சகல உதவிகளையும் செய்து கொண்டு வந்தார்கள்.
நாமும் அந்த தேவ இராக்கினியைக் கண்டு பாவித்து உண்மையான அன்புடன் மற்றவர்களுடைய அவசரங்களில் உதவவும் உதவி செய்யவும் மிகுந்த அன்போடு அனைவரையும் சிநேகிக்கவும் முயற்சியுள்ள பிரியத்துடனே நிர்பாக்கியருக்கு தக்க உதவி செய்யவும் பின்வாங்காத சிநேகத்துடன் இடைவிடாமல் புறத்தியாரைக் காக்கவும் ஞான கருத்துடனே புறத்தியாரிடத்தில் சர்வேஸ்வரனை நோக்கவும் கடவோம். ஜெபம். பரிசுத்த கன்னிகையே, நீர் உம்முடைய சுற்றத்தினாராகிய எலிசபெத்தம்மாளை சந்திக்கும்போது, அன்னை உம்முடைய வார்த்தை என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றிலிருக்கிற என் பிள்ளை மகிழ்ச்சியினால் துள்ளினது என்று அகம் மகிழ்ந்து உச்சரித்தார்கள். ஓ என் தாயே, உமது திருவாக்கியத்தைக் கேட்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அனுகூலமாகட்டும். இந்த கண்ணீர் கணவாயிலே உமது திருப்பெயரை உச்சரிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியினால் உருகிப்போகக் கடவது. மரியாயே என்னும் திருநாமமே என் இருதயத்தில் எப்போதும் வாசம் செய்யும். என் வாக்கில் எப்போதும் வாரும். என் சந்தோஷமாயிரும், என் ஆதரவாயிரும், என் பாக்கியமாயிரும். மரியாயே என்னும் திருநாமமே உம்முடைய அடைக்கலத்தில் ஒருவனினாகிலும் அவநம்பிக்கையாயிருக்க மாட்டான். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.